buddies, welcome back to channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு நினைக்கிறேன். நானும் நல்லாவே இருக்கேன். இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம KTM ரைடு வந்து பண்ணுறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம Husqvarna வந்து எடுத்துருக்கோம் இல்லையா? செப்டம்பர் ரைடில் வந்து பண்ணோம். இப்போ வந்து போகலாம். ஓகே கைஸ், அப்படியே நான் வந்து போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகலாம். ஓகே கைஸ், நம்ம அப்படியே வந்து கிளம்பி இப்போ வந்து அன்னூர் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். நேராக 4 ரோடு போய் அங்கேருந்து வந்து இது பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்து ஓட்டணும், ஏன்னா நாம் தான் வந்து லீடில் இருக்கோம். நாம் எப்படி வரோமோ அந்த மாதிரி தான் வந்து பின்னாடியே வந்து வருவாங்க. ஓகேங்க, நான் அப்படியே அவுட் ஏரியா போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டிராஃபிக் கூட நம்ம பின்னாடி மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேசவே முடியாது. அவுட் ஏரியா ரீச் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீடெலாம் போகிறதில்ல. அரௌண்ட் 70 தான் நம்ம வந்து க்ரூஸ் பண்ண போகிறோம். இவர் வந்துட்டுருக்காரு, ஃபாசில் ஃபீனிக்ஸ் ரைடருங்கிற அவர் யூடியூப் சேனல். அவரோட சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அவர் சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக சுவாரஸ்யமாக இருக்குமானா தெரில. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறேங்க. நம்ம சேனலில் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் வர மாட்டேங்குது. 8 மணிக்கு ரைடு ஸ்டார்ட்டு, 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமு. நாங்கள் எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? 8:30 மணி, 8:45 இந்த மாதிரி டைமிங்க்கு வந்தாங்க. நம்ம வண்டியில் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. பிரேக் வந்து நேராக பண்ணாரி போய் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்குது. இது எந்த ரூட்டை வந்து காட்டுதுன்னே தெரில. பவானி சாகர் ரூட்டை தான் காட்டுறியா? நேராக பண்ணாரி போய் நம்ம வந்து எடுக்க வேண்டியதான். கரெக்டாக 12 மணிக்கு ரீச் ஆகும்னு காட்டுது. பவர் பாருங்க, அரௌண்ட் 4000 RPMக்கு மேலே போயிடுச்சுன்னா வண்டியை கையிலேயே பிடிக்க முடியறதில்ல. அந்தளவுக்கு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இந்த 250 வந்து இருக்குது. ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த அஸ்கியோட ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துருப்போம், டீட்டெயில் ரிவ்யூ. ஏன்னா நான் 2 நாள் வந்து இந்த வண்டியை ஓன் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 450 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் ஓட்டியிருந்தேன் அந்த வண்டியில். இந்த வண்டியில் 450 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள் பார்க்காதவங்க. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தொட்டு வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 70 தான் வந்து க்ரூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் 70 தான் கடைசி வரைக்கும். இவரையே வந்து நான் ஸ்லோவாகிடுறாருன்னே தெரில. நடுவில் டெயில் ரொம்ப லாஸ்ட்டில் வந்துருக்கார் போல் நமக்கு பின்னாடி. ரோடு அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது. ரோடு வேறு லெவலில் இருக்குது. ரோடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி வாய மூடில் அதுக்குள்ளே ரோடு வந்து இப்படி வந்து வந்துடுச்சு. பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து எடுக்கலாம். அரௌண்ட் நம்ம 90-100 வந்து க்ரூஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம டீம்மேட்டும் வந்து வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து போவோம். ரோடு நல்லா இருக்குங்க, நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் ஆனால் டீம்ஸ் வரணுமே, அழுத்தி பிடிச்சிட்டு வாங்க. ஓரமாகவே போகிறதில்ல. சரிங்க, நான் அப்படியே பவானி சாகர் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்குது, சில்லுன்னு கிளைமேட்டு அட்டகாசமாக இருக்குது. காட் ரோடு எப்படி இருக்கும் தான் தெரில. நம்ம டீம் தான் நம்ம கூட ஒத்துழைச்சி கூட வர மாட்டேங்கிறாங்க. பிரேக் எடுக்கும்போது நம்ம வந்து சொல்லணும். நான் டேரெக்டாக அங்கேயே போட்டேன். இன்னும் 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா அங்கேயே போயிடலாம்.
இந்த பண்ணாரி இங்கே தான் இருக்குது பக்கத்தில். ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்ஸ் வருமா பண்ணாரி? இதுக்கு மேலே ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும், ஏன்னா கூட்டமெல்லாம் வர்றது இங்கே தான். இந்நேரம் அவங்க அந்த சைடே போயிருப்பாங்க, திம்மமே ஏறி இருப்பாங்க. ஃபோன் பண்ணிங்களா? சார் நம்ம பிரேக் எடுக்கும்போது ஃபோன் பண்ணிக்கலாம். ஆலன் ப்ரோ தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆலன் அவனாசிஸ் வரும் சார். கிளம்பலாமா? டீம் அப், மாஸ்க் அப், கிளம்பலாம். டீ பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஃபஸ்ட்டு டீ பிரேக் எடுக்கணும். இங்கே பாருங்கள் வியூவெல்லாம், கேமராக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. சரி கிளம்பலாம். டெய்ல் வந்து முன்னாடி கிளம்பிட்டார் கொஞ்சம் நேச்சுரல் காலுக்காக, நாமளும் அப்படியே வந்து போவோம். சரி டீ பிரேக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், இங்கே தான் வந்திருக்கோம். பிரேக் எடுத்துகிட்டு ஒரு போகலாம். மொத்தம் ஒரு ஆர்சி, ஒரு ஹஸ்க்வர்னா, 2 டியூக் 200, இங்கே ஒரு டியூக் ஒயிட் கலர் டியூக் 200, 250 வந்துருக்கு. மொத்தம் 6 வண்டி இருக்குது. 7 பேர் வந்து வந்திருக்கோம். முக்கியமான கல்பட்டு ஜாக்கெட் போடாமல் வந்திருக்காரு. சரி நாங்கள் டீ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேக்கா, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. அம்மா இப்போ லீடு நான் தான் முன்னாடி போகணும். இப்போ நிறையா சம்பவம் ஆகி போச்சு. க்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் தான் சாவி எடுக்கிறது, மித்த எல்லா ப்ராப்ளமே வருது. லைன் அப் பண்ணுங்க. இப்போ வண்டி மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. எப்படி இருக்குன்னு தெரியுமா? இத்தனை நேரம் ஜாக்கெட்டை போட்டுட்டு நின்னோம்னா வெயிலுக்கு மொத்தம் ஃபுல்லாக வேர்த்து ஊற்றிடுச்சு. இத்தனைக்கும் நான் உள்ள வெறும் ஒரே ஒரு டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். அதுக்கே எப்படி இருக்கு. உள்ளே வந்து நான் ஒரு இன்னர் போட்டு மேலே ஒரு ஷர்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்திருந்தேன்னா வந்து ரொம்ப கஷ்டம். முன்னாடி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். சாமி கும்பிடலாம் தான் ஆசை. ரைடு போயிட்டுருக்கீங்க. ரோடுன்னு சொல்லணும்னா நிஜமாலே வந்து ரோடு வந்து சூப்பராக இருக்குது. அதாவது எந்த மாதிரினா நான் வந்து ரோடு நல்லா இருந்துச்சு. எப்படின்னா கொஞ்சம் அதாவது 20வது பெண்டு வரைக்குமே வந்து நல்லா இல்லை. 19வது பெண்டு கிராஸ் பண்ணுற வரைக்குமே. 19க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நல்லா இருக்கும். நல்லா வைடாக இந்த கார்னர்லாம் அந்த அளவுக்கு வந்து இது இல்லை. கீழே இருந்த அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இப்பவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்குது. கீழே இருந்த அளவுக்குலாம் ரோடு வந்து டேமேஜ் அந்த மாதிரியே தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வைடாக இருக்குது. இப்போ தான் ஊட்டியில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒயிட் பண்ணிட்டுருக்காங்க. இதோடமே கொஞ்சம் ஒயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குது. ஜாலியாக இருக்குல்ல. ஸ்லிப்பாயிடுச்சு. இது வந்து என்னதான் சொல்கிறது வந்து காதல் வந்து காதல் நல்லா படுத்துருந்தாங்க. டயர் வந்து வலிக்கிடுச்சு. போட்டு பாட்டு ஓட்டுறாங்க. கீழே தான் படுத்துட்டே தெரியும். மூங்கில் காடுகளாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்க அட்டா அட்டா. சுற்றி மூங்கில் தான். ஜாலியாக போகலாம். எல்லாம் வறண்டு போய் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபெப்பில் வந்துருந்தோம்னா பார்க்குறக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. பின்னாடி வர வண்டியில் டிஸ்க் பேட் வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது, டிஸ்க் பேட் போன சவுண்டு. இப்போயே கேமஃப்ளாஜ் ட்ரெஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மூங்கில் தண்ணி போகிற இடம் போலது. உள்ளே ஒரு குட்டி பையன் எட்டி பார்க்குறான் காருக்குள்ளே இருந்துட்டு. திரும்பி பார்த்துட்டு திரும்பிக்கிட்டேன். பாருங்க யாராச்சும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்.
ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து போகலாம். அங்கங்கே ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸ்பீட் பிரேக் இருக்கிறது நல்ல விஷயந்தான். பட் எந்த சின்னன்னு போயிடலாம். பெங்களூர் 220 கிலோமீட்டர், மைசூர் 108 கிலோமீட்டர். அழகாக நீங்கள் வியூ வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த வழியாக தான் போகணுன்னு காட்டுது. பின்னாடி எல்லாம் வரட்டும், வந்தாக்கரை போகலாம். இங்கே பாருங்க, ஒரு 360 டிகிரி கேமரா இருந்துச்சுன்னா வேறு லெவலில் வியூ அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். அட்டகாசம், தண்ணி தெளிவாக இருக்கு. ப்ரோ வண்டியெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. மீன் இருக்கு. நீங்கள் பிடிச்சிட்டுங்க, நாங்கள் போயிட்டுன்னு வரோம். ப்ரோ சாப்பிட்றதுக்கு இங்கேருந்தே மீன் பிடிச்சிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. பட்ஜெட்டை மிச்சம் பண்ணலாம். ரோடு இப்போ தாங்க நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா கொஞ்சம் குட்டியாச்சு. இப்போ பாருங்கள், ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டுருக்கு. ஒன்வேக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டுருக்கு. சின்ன குறைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. சின்ன குறைகள் ரோட்டும் இதே மாதிரி தான் இருக்குது. தொண்ணூறு ரோடு இடம் வந்து நல்லா வைடாக இருக்குது. ஆனால் ரோடு வந்து நேரோவாக இருக்குது. ரோட்டில் தாங்க இன்னும் 41 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது. இதே மாதிரி இதே ஒரு நேரமான ரோட்டில் தான் நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். கிளைமேட் கண்டிஷன்னு பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. பட் ஆனால் சில்லுன்னு இருக்குது. யார் வந்து சில்லுன்னு வந்து வருது. இங்கே யாரையும் காணோம். என்னாச்சு? யாரையும் காணோம். திருப்பு என்னாச்சு? யாரையும் காணோம். போயிட்டு ரிட்டர்ன் வரேன். சரி, ஏதோ ஒரு இதில் நின்றுருக்காங்க. நம்ம அப்புறமேல வந்து கேட்போம். ஓட்ட ரோடு தீர மாட்டேங்குதுங்க. அப்படியே தான் இருக்குது. நாங்களும் 60-70 அழுத்தி பிடிச்சி பார்க்குறோம். பார்த்தா இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குங்க போகிறக்கு. அது ஃபுல்லாக தைல வாசம் அடிக்குது. ஃபுல்லாக இக்கோக்லிப்ஸ் அந்த மரம் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டராக அந்த இதுதான் இக்கோக்லிப்ஸ் மரத்தோட இதுதான் வாசம்தான். சளி பிடிச்சவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா திரும்பி போகும்போது சளி வந்து இதாயிரும். போலீஸ் செக் போஸ்ட். சார் மேட்டுப்பாளையத்துலேருந்து சார். ஓகே படிஸ், வீடியோ பார்ட் 1 வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஒரு 2 நாளுக்குள்ளே வந்து வந்துடும். அண்ட் ஸ்டே டியூன் காய்ஸ். அண்ட் எல்லாருமே லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்யூ.